வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். இது பர்னாமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல். நான் ஜமுனா வேலாயுதம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சீன புத்தாண்டு கொண்டாட்டம், அது குறித்து தான் இவ்வாறு பார்வை நிகழ்ச்சி மலரவிருக்கின்றது. ஆக சீன பெருநாள் அப்படின்னு சொல்லும் போதே நிச்சயமாக அது ஒரு தனிவித மகிழ்ச்சி தான். பாரம்பரிய உறவு முறைகள், உணவு முறைகள், பழக்க வழக்கம், சிவப்பு நிறம், ஆரஞ்சு பழங்கள், சிங்க நடனம், இப்படி அங்பாவ், இப்படி சொல்வதற்கு இன்னும் நிறையவே இருக்கின்றன. ஆக இது பற்றி பேசுவதற்கு நான் மட்டுமல்லாமல் இந்த பெருநாள் மகிழ்ச்சி குறித்து பகிர்ந்து கொள்ள இன்று அரங்கில் நம்மோடு சீன புத்தாண்டு இரு பண்பாடு ஒரு குடும்பம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக சுமித்ரா ஆந்த்ரோஜாமி நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர் சத்தியபிரமாண ஆணையரும் ஆவார். தொடர்ந்து நாம் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கின்றேன். முதலில் உங்களுக்கு அன்பான சீன புத்தாண்டு வாழ்த்துகள். நன்றி. சரி, எப்படி இருக்கு இந்த சீன புத்தாண்டு இந்த வருடம் தொடக்கம் உங்களுக்கு? இந்த வருட தொடக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதான் நமது தைப்பூசம் முடிந்தது. ஸோ இப்பொழுது அடுத்து சீன பெருநாள் வருகின்றது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. தயார் நிலையில இருப்பீங்க இல்லையா? சரி, தொடக்கமாக நம்ம சீன பெருநாள் பிறகு பேசலாம். அதற்கு முன்பாக உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தமிழில் ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் வேணும். உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்க. எனது பெயர் சுமித்ரா ஆந்த்ரோஜாமி. நான் குவாலாலும்பூரில் தான் வசிக்கிறேன். குவாலாலும்பூரில் தான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய அப்பா வந்து தமிழர், அம்மா வந்து சீனர். வீட்டில் வந்து மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ஸோ அதில் நான் 3வது. இந்த எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தமிழ் பள்ளிக்கூடம், 2 பேர் சீனர் பள்ளிக்கூடத்தில் படித்தோம். ஸோ இதுதான் எங்களுடைய குடும்பம். நாங்கள் அம்மா சீன அப்படின்னு சொல்லும்போது முழுக்க அம்மா சீன மொழி மட்டும்தான். அம்மா முழுக்க சீன மொழிகள் மட்டும்தான் பேச, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்பாவுக்கு வந்து சீனர் புரியாது. அப்பா வந்து தமிழ், முழுக்க தமிழ் தான். நீங்க இவ்வளவு அருமையா ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்களா? தமிழ் பள்ளி படிச்சீங்களா? எப்படி அது? நான் பயில்ந்தது பத்துமலை தமிழ் பள்ளியில். 6 வருடம் பத்துமலை தமிழ் பள்ளியில் தான் நான் படித்தேன். நான் ஆக வீட்டில் தமிழ் பேசுவீங்களா? எப்படி? நீங்க சகோதரிகள் 5 பேரா உங்களுக்கு? 5 பேர்கள். எப்படி நீங்க உங்களுடைய பண்பாடு, அந்த கலாச்சாரம் எப்படி வீட்டில் நீங்க ஃபாலோ பண்றீங்க? வீட்டில் வந்து நாங்கள் 2 கலாச்சாரமும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். சீன கலாச்சாரமும் நாங்கள் கடைப்பிடிப்போம், தமிழ் கலாச்சாரத்தையும் 2மே சமசரியாக கடைப்பிடிப்போம். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பல லாங்குவேஜில் பேசுவோம். ஸோ அம்மாவுக்கு வந்து தமிழ் புரியாதனால அம்மா சைனீஸ் பேசுவாங்க. ஸோ எனக்கு வந்து சைனீஸ் வந்து முழுமையாக பேச வராது, ஆனால் எனக்கு வந்து முழுமையாக புரியும் என்ன பேசுகிறாங்கன்ட்டுன்னு. ஸோ அதனால் நான் அம்மா கிட்ட மலாய் மொழியில் பேசுவேன். ஸோ அப்பாவுக்கு வந்து சீன புரியாது, அதனால் அப்பாவும் அம்மாவும் வந்து மலாய் மொழியில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தங்கிகள் 2 பேரும் அம்மா சீனர்கள். ஸோ பல மொழிகள் வந்து வீட்டில் சரி. இப்ப சில இடங்கள்ல இருக்கும் இல்லையா, அம்மாவுக்கு வந்து அறவே மற்ற மொழிகள் புரியாதுன்றதுனால நீங்க ஏதாவது பேசிக்கிறது, தமிழ்ல பேசுறது, அம்மாவுக்கு எது தெரியாம பேசிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு. சில விஷயங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து புரியக்கூடாதுன்னாக்கா நாங்க சிப்ளிங்ஸ்குள்ள என்ன பண்ணுவோம், தமிழ்ல பேசுவோம். ஸோ அந்த மாதிரி அப்புறம் அம்மா பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏதோ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், எதை பற்றியும் பேசுகிறோன்ட்டுன்னு. தனியாக ஒரு தங்கச்சி யாராவது கூப்பிட்டுட்டு அவங்க சைனீஸில் கேட்பாங்க. ஏன்னா அவங்களாம் சைனீஸில் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ கேட்டவங்க என்ன பேசுனீங்க என்ன அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஆனால் சொல்ல மாட்டேங்க உண்மையை, அந்த சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள் அப்பா ரீதியாக நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த தமிழ் வந்து உங்களுக்கு எவ்வளவு பயனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு முதல்ல வந்து நான் என் பெற்றோர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை தமிழ் பள்ளியில் அவங்க போட்டது. ஸோ இந்த தமிழ் கற்றுறதுக்குனால எனக்கு வந்து நிறைய பலன்கள் அடிச்சிருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க நான் தமிழ் நல்லா பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேசுகிறீங்க நீங்கள். எனக்கு தமிழ் நல்லா எழுதவும் வரும். ஸோ இந்த தமிழ் மொழி எனக்கு கட்டுறதுனால, எனக்கு நல்லா படித்து பேசுகிறதுனால எனக்கு நிறைய வாய்ப்புகள் ஆக்சுவலி எனக்கு வந்திருந்தது. நான் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடத்துக்க அறிவிப்பாளராக இருந்திருக்கிறேன், நிறைய நடத்தியிருக்கேன். எம்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தமிழில் நான் நிறையா செஞ்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி தமிழ் கலாச்சாரத்தில் வந்து நிறைய ஈடுபட்டிருக்கேன் நான். ஸோ தமிழ் மொழி வந்து சோறு போடுன்னு சொல்லுவாங்க, தமிழ் சோறு போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு வந்து நன்றாகவே அது அமைஞ்சிருக்கு. அது சொல்லும்போது அது கேட்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. சொல்லுங்கள். ஸோ அது நிறைய எனக்கு அமைஞ்சிருக்கு. எனக்கு
எனக்கு ஒரு பல வருடங்களுக்கு முன்பு வந்து எனக்கு ஒரு தொலைக்காட்சி எனக்கு தமிழ் செய்தி வாசிக்கிற வாய்ப்பு கூட எனக்கு கிடைத்தது. ஸோ அதனால ஏன்னா தமிழ் விரும்பி நான் தமிழ் மொழி வந்து ஒரு மொழி நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்க. ஆமா ஆமா, எனக்கு தமிழ் படிக்க ரொம்ப பிடிக்கும். சரி, அப்படின்னா ஒரு 2 வாக்கியம் தமிழ் செய்தி வாசிப்பது போல உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. தமிழ் மொழி செய்தி வாசிப்பாளருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா எப்படி? சரி, இல்ல வேற நான் செய்தி சொல்றேன்னு. சரி, சொல்லுங்க. வெளியில பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்று கோலாலும்பூரில் பலத்த மழை பெய்து கொண்டிருப்பதால் அனைத்து கோலாலும்பூர் தூண்ர சாலையில் நெரிசலாக இருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. செய்திகள் வாசிப்பது உங்கள் சுமித்ரா. சரி, அறிவிப்புலாம் செய்திருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? தமிழ் மொழியில உங்களோட அறிவிப்பு எப்படி இருக்கும்? சரி, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு வரவேற்பு உரை வழங்கணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? நான் வந்து பல நிகழ்ச்சியில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், வணக்கம் கூறிய எல்லாரும் நம்ம எல்லாம் வரவேற்போம். ஸோ நான் வந்து அது ஒரு பாட்டாக பாடி நான் வரவேற்பேன். வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். இன்று நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கின்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வரவேற்போம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக நீங்க இந்த கற்றுக்கொண்ட தமிழ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பலனை கொடுத்திருக்கு நம்புறீங்க? நீங்க தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு உங்க லைஃப்ல? எனக்கு நிறைய, நான் முன்னதான் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய தாக்கங்கள் கொடுத்துருக்கு. நிறைய அனுபவங்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது தமிழ் மொழியில். ஸோ இந்த தமிழ் தெரிஞ்சனால தான் எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு அறிவிப்பு செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க. வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு எனக்கு. இப்போ வரைக்கும் நான் செஞ்சிருக்கேன். ஆலயங்களில் கூட வந்து நான் ஈடுபட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து தமிழ் அதில் கூட நான் அறிவிப்பாளராக இருந்திருக்கேன். நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறதுக்கு எல்லாம் செய்வேன். சரி, ஒரு ஆலயத்தின் செயலாளராக கூட இருக்கிறேன் நான். சரி, இப்போ வந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் பேசுனீங்க இல்லையா? இப்போ அம்மா பக்கமா பார்த்தீங்கன்னா மென்ட்ரின் மொழி. ஆக அதில் நீங்கள் எதுவும் பேச முடியுமா உங்களுக்கு? என்ன ஆரம்பத்தில் சொன்னீங்க நீங்கள் வந்து பேசுறது புரியும் ஆனால் பேச முடியாதுன்னு, ஏதோ ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் எது? ஆக்சுவலி அம்மா வந்து ஹக்கா அம்மா வந்து ஹக்கா தான் பேசுவாங்க. எனக்கு வந்து மென்ட்ரின் மொழியில் வந்து கொஞ்சம் சில வார்த்தைகள் வரும். ஏன்னா வந்து தங்கைகள் 2 பேர் வந்து சீன பள்ளிக்கூடத்தில் படித்தனால அவங்க படிக்கிற காலத்தில் வந்து அவங்க படிக்கிறப்ப எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக நான் கற்றுக்கிட்டது தான் வந்து இந்த மென்ட்ரின் பாசஸ். அந்த மென்ட்ரினில் வந்து எனக்கு கொஞ்சம் பேச தெரியும். சரி, இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தி வாசிச்சிங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு வராது. அப்போ என்ன ஒரு சில கேள்விகள் நீ ஹவுமா நீ சோ சொமமிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசுவேன். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் அதை கேட்டு பழகுனீங்க, ஒன்றும் பேசி சரியா பழகல. சரி, பேசி சரியா பழகல. ஆனா மற்றவர்கள் பேசுறது வந்து எனக்கு முழுமையா புரியும். என்ன பேசுறாங்க, சில பேத்துக்கு வந்து தெரியாது. நான் எனக்கு சைனீஸ் தெரியும்னு நிறைய பேசியிருக்காங்க அந்த மாதிரி. அப்புறம் நான் பார்ப்பேன், ஓகே பேசுறாங்க. ஆக உருவ ரீதியா உங்களை வெளியே பார்க்கும்போது என்ன பொட்டு வச்சுட்டே போயிருவீங்களா நீங்க? நான் என்னைக்குமே பொட்டு வச்சுட்டு போவேன். நானு உங்களோட அடையாளத்தை நீங்க அப்படி கொண்டுட்டு போனதுனால சிலருக்கு உருவ ரீதியா சந்தேகம் மட்டும் தான் நிறைய வந்திருக்கு. நிறைய பேத்துக்கு சந்தேகம் வந்திருக்கு. நிறைய பேத்துக்கு கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, நீங்க வந்து மிக்ஸான்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் நினைச்சிருக்காங்க நான் வந்து மல்லேக்காரர் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நான் பொட்டு போட்டிருந்தாலும் வந்து ஏன்னா நான் பேசுற மல்லே மொழி வந்து சரளமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலியமா வந்து அவங்க வந்து நான் வந்து மல்லேக்காரர் கூட நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், இல்லை நான் மிக்ஸு, அம்மா வந்து சீனர், அப்பா வந்து தமிழர்னு சொல்லியிருக்கேன். சீனரும் தமிழரும் சேர்ந்த ஒரு அடையாளம் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு. நானே நிறைய வாட்டி நிறைய பேர் கேட்குறாங்களே, நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்பேன். என்னோட முகத்தில் வந்து 2 கலாச்சாரம் கலந்த, நான் 2 கலவை கலந்த ஒரு மனிதரான்ட்டு நான் நிறைய வாட்டி நானே பார்த்துருக்கேன். நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன் நான் அந்த மாதிரி. எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது நான் ஒரு கலவை அப்படின்ட்டு. சரி, இந்த கலப்பு மரபுகளை நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க இல்லையா? இது வந்து உங்களுக்கு பலமா, ஒரு சேலஞ்சா, சவாலா, எப்படி நீங்க பாக்குறீங்க? அதை 2 கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் பின்பற்றுறதுனால ஃபாலோ பண்றீங்க இல்லையா? இதுல வந்து ஒரு
கொஞ்சம் சவால் தான் நான் நினைப்பேன். இப்போ சமீப காலமாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். சொல்லுங்க. இப்போ சமீப காலத்தில் வந்து என்னோட அம்மாவோட அண்ணன் தாய் மாமன் அவர் இறந்து போனார். நீங்கள் சீனர்கள் படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க இறந்து போனனால ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த சமயம் இதில் வந்து கொஞ்சம் சடங்குகள் வந்து சில இது வந்து நம்ம எடுத்து செய்யலாம். ஸோ இப்போ தைப்பூசம் வந்துச்சுல, தைப்பூசத்தில் வந்து நான் வந்து நேர்த்தி கடவுள்னு செய்வேன். அந்த சமீபத்தில் தான் வந்து அந்த டைமில் தான் வந்து தாய் மாமா இறந்து போனார். அப்போ நினச்சா அவர் சீனவர் தானே, சரி நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு மனசு ஒரு மாதிரி ஊர்த்துச்சு. சரி நம்ம ஆலய ஐயர்கிட்ட கால் பண்ணி கேட்போன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைம்மா அம்மாவோட அண்ணன் வந்து தாய் மாமா ஒரு முக்கியமான உறவு, அவர் சீனராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முக்கியமான உறவுன்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேண்டுதல் இந்த வருடம் என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. அம்மா கிட்ட சொன்னபோது அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஷாக்காக தான் ஆகுனாங்க. ஓ தமிழில் முடியாதா, அப்போ நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு, சிப்ளிங்ஸ்லாம் சொல்ல சொன்னாங்க, இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி நேர்த்தி கடன் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால யாரும் இந்த வாட்டி செய்யலை. ஆக இது வந்து எவ்வளவு விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சா இருக்கு? இது 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 ஒரு விஷயம் சொன்னீங்க. வேறு ரீதியில் இன்னும் ஒரு பல இதில் பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயம் வந்து தமிழர்கள் கலாச்சாரப்படி முடியும், சீனர்கள் கலாச்சாரப்படி முடியாது. ஸோ எங்களுக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், இந்த மாதிரி எது முடியும் எது முடியாதுன்ட்டுன்னு. சில இது செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ வீட்டில் வந்து ஒரு பொருள் இப்படி இருந்துச்சுனாக்கா தமிழ் படி நம்ம முடியும், ஆனால் அம்மா வந்து சொல்லுவாங்க, இது இப்படி நல்லா இருக்கு, இப்படி இது வைக்கக்கூடாது, இது ஃபங்க்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும், யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. இதில் வந்து நிச்சயம் கணவரோட ஒத்துழைப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவரும் நம்மளை புரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எப்படி உங்களுக்கு பலமா இருக்கு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா முழுக்க முழுக்க அவர் ஒரு இந்தியன் தமிழர். இந்த வருடத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னை விட அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தங்களவங்களாம் நிறைய சின்ன சின்ன தங்களவங்களாம் வாங்கி அவங்க வீட்டில் வந்து அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இன்னொன்று வந்து கலாச்சாரப்படினா அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க கடைப்பிடிப்பாங்க. ஆக அவர் வந்து எந்த மாதிரி, இப்போ நீங்கள் வீட்டில் அவர்கிட்ட முழுக்க தமிழ் பேசுவீங்க இல்லையா, அவருக்கு சீன மொழிகள் சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி முயற்சியில் எதாவது எடுத்திருக்கீங்களா? அந்த மாதிரி முயற்சி நான் எடுத்தது இல்லை. ஆனால் அம்மா பேசுனாங்கன்னா அவங்களுக்கு புரியாது, ஸோ என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, வீட்டில் அடிப்படையில் நீங்கள் அதிகமாக பின்பற்றக்கூடிய கலாச்சாரம் எதுவாக இருக்குது? முதன்மை எதுக்கு ரொம்ப முதன்மை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ரெண்டுத்துக்குமே முதன்மை கொடுப்போம். நம்மளோட தமிழ் கலாச்சாரப்படி தமிழோட பாரம்பரிய இது நிறையா இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் நிறையா இருக்கிறனால நாங்கள் தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், சைனீஸ் கொடுப்போம், ஆனால் தமிழுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் உங்களை பற்றியும் நீங்கள் பின்பற்றுகின்ற அந்த மரபுகள் பற்றி நம்ம பேசணும். தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சீன பிறநாள் கொண்டாட்டம், சீன புத்தாண்டு பற்றி பேசலாம். இந்த வருஷம் வழக்கம் போலவே சீன நாள்காட்டியில் குதிரை வந்திருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. குதிரை என்றாலே வேகம்னு சொல்லுவாங்க, குதிரை வேகமாக ஓடும்ல. ஸோ இந்த வருடம் வந்து இப்போ நம்ம ஸ்டீல் வந்து பாம்பு வருடத்தில் இருக்கிறோம்ல, ஸோ பாம்பு வந்து உருந்து மெதுவாக போன மாதிரியா இருந்துச்சு, அதுவே குதிரை மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த வருடம் குதிரை மாதிரி இருந்தால் வரக்கூடிய ரேட் ஹார்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த வருடம். ஸோ அது இன்னும் எவ்வளோ வேகமாக போவோன்னு பாருங்க. ஸோ குதிரை வேகம்னால இந்த வருடம் வந்து சிக்னிஃபிகேஷன் வந்து வேகம் அப்படின்னு ஒரு இதில் வந்து வந்திருக்குது. ஸோ எவ்வளோ வேகமாக போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போமே. அது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய. ஆமாம், குதிரை என்றாலே சீனர்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாகனம் சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த வருடம் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். சரி, சீன புத்தாண்டில் அதிகமாக கடைபிடிக்கப்படும் நம்பிக்கைகள் என்ன? இதெல்லாம் நாங்கள் கட்டாயம் இந்த சீன புத்தாண்டு காலகட்டத்தில் இந்த நம்பிக்கைலாம் ரொம்ப கடைபிடிப்போம், ரொம்ப சரியாக இருப்போம் இதில் அப்படின்னா இது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது. அம்மா வந்து ஒவ்வொரு பெருநாளும் சரி, அது சீன பெருநாள் மட்டும் இல்லை, நம்ம தீபாவளி வந்தாலும் சரி இதை செய்யக்கூடாது. எதுனாக்கா சீன பெருநாள் அன்று வீடு பெருக்கக்கூடாது. முக்கியமான அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன் வீடு பெருக்கக்கூடாதுன்னு. அதன் பிறகு கண்ணாடி வகையான பொருட்கள் வந்து எதையும் கீழே போட்டு உடைக்கக்கூடாது. அந்த நாள் அன்று பெருநாள் அன்று வந்து உடைக்கக்கூடாது. ஸோ அவங்க சைனீஸில் அது வந்து ரொம்ப ஒரு பிடிமானமான ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அம்மா வந்து தீபாவளிக்கு அது ஃபாலோ பண்ணுவாங்க.
அப்படி ஒருவேளை போட்டு உடைச்சிட்டா அடி பின்னிடுவாங்களா? அடியெல்லாம் பின்ன மாட்டாங்க. ஆனா ஒரு வாட்டி நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு உடைஞ்சது கிளாஸ்ன்னா அவங்க முகத்தை நான் பார்த்துருக்க ஒரு மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டமா உடைஞ்சு போயிற மாதிரி ஆயிடுவாங்க. சோகமாயிருவாங்க. அந்த நாள் வந்து அது வந்து ஏன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க ஃபோங்சோயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது ஒரு லக்கு வீடு ஏன் கூட்டக்கூடாதுன்னா வர லக்கு வந்து நம்ம கூட்டி வெளியே தள்ளக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து வீடு பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற என்ன மரபுகள்லாம் கடைபிடிப்பீங்க? மெயினாக முக்கியமாக இது இன்னொன்று வந்து ரொம்ப நேரமாக தூங்கி எழுந்திரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு காலையிலேயே அந்த ஒரு நாள் வெள்ளனையாக எழுந்திரிச்சு காலையிலேயே சாமி கும்பிண்டு பெருநாள் செலிப்ரேட் பண்ணணும்ட்டுன்னு அப்படின்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீன பெருநாள் கொண்டாட்டத்தின் முதல் நாள் வந்து இந்த மக்கன் பசார் வந்து கட்டாயம் எல்லா குடும்பத்திலையுமே அது செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சீன பெருநாளை கொண்டாடுறவங்க அதோடைய அர்த்தம் என்ன, ஏன் அதை கட்டாயம் செய்துதான் ஆகணும்? மக்கன் பசார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏன் மக்கன் பசார்னு சொல்கிறாங்கனாக்கா குடும்பமாக ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய குடும்பமாக எல்லாரும் இருப்பாங்க குடும்பத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் வெளிநாட்டில் படிப்பாங்க பிள்ளைகள், சில பேர் வந்து வெளியே மாநிலங்களில் வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் வந்து அந்த வாய்ப்பு வந்து அந்த அன்றாட வாழ்க்கையில் வந்து கிடைக்காது ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. ஸோ இந்த பெருநாள் அன்று என்ன பண்ணுவாங்க, அந்த ஈஃப் வந்து நம்ம அந்த வருடத்திற்கான கடைசி வருடம்ல கடைசி நாள். ஸோ அந்த நாள் வந்து எல்லாரும் ஒன்று கூடி குடும்பத்தோடு ஒன்று கூடி அன்பாக பகிர்ந்து சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அந்த ஃபேமிலியோட அந்த ஒரு பாண்டிங் வந்து இன்னும் இறுக்கமாக ஆக்கும். ஸோ அந்த பாண்டிங்கோட ஒரு நியூ இயர் வரவேற்புமே எங்க இருந்தாலும் வந்துடணும் அப்படின்றது அந்த ஒரு மக்கன் பசார் வந்து குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்றது தான் வந்து அந்த மக்கன் பசாரோட ஒரு சடங்கு மாதிரி. அது சரி, நீங்க கடைபிடிக்கிற அந்த மக்கன் பசார் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எப்படி இருக்கு, நீங்க எப்படி செய்வீங்க? கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்க டின்னர் செய்ய மாட்டாங்க, லஞ்சு தான் செய்வோம். தாத்தா வீட்டில் தான் நாங்க செய்வோம். தாத்தா வீடு ஒரு பூர்வீக வீடுன்னு சொல்லலாம். அது எந்த இடத்துல? ஸோ நீலாயில இருக்காங்க. தாத்தா பிள்ளை பட் அந்த தாத்தா வீடு இருக்கு, பெரிய மாமா அங்கே இருக்காங்க. வருடம் வந்து நாங்கள் அங்கே தான் வந்து நம்ம சீன புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுவோம். மக்கன் பசார் வந்து ஒரு நாள் முன்னாடி அங்கே மத்தியான லஞ்சுக்கு பல விதமாக சமைச்சு வைப்பாங்க, விதவிதமாக சமைச்சு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து நாங்கள் எங்களோட மக்கன் பசார் செய்யறது. அந்த சீன புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்வீங்க? அந்த 2 நாள் சீன புத்தாண்டு அன்று ஈஃப் முடிஞ்சு சீன புத்தாண்டு பிறந்துருச்சுல. ஸோ காலையிலேயே சாமிகள் காலையில் வந்து எங்களுடைய குடும்பம் வந்து சைவமாக இருப்பார்கள். 12 மணி வரைக்கும் மத்தியானம் சைவமாக இருப்பார்கள். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தென் அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே வந்து அவங்க நான்வெஜ்ஜாக சாப்பிட்லாம். ஸோ காலையில் லைக் பட்டாசு வெடித்து இந்த லயன் டான்ஸு அந்த ஒரு செரமனிலாம் இருக்கும், அது ஒரு சடங்கு மாதிரிலாம் செய்வாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தென் as யூஷுவல் அப்புறம் வருவாங்க எல்லாம் ரிலேட்டிவ் எல்லாம் வருவாங்க. நிறையா இருக்கும், சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணுவோம், எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். ஒவ்வொரு வருஷம் சீன புத்தாண்டுனா நீங்க வந்து அம்மா வீட்டுக்கு போயிருவீங்க? தாத்தா வீட்டுக்கு போவோம். தாத்தா வீட்டுக்கு. சரி, இதுல வந்து உங்களுடைய நீங்க திருமணம் பண்ணி போனீங்க இல்லையா, உங்களோட குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு அதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் வந்துருவாங்களா? அவங்களும் குடும்பத்தோட போனது வந்து மாமி ஹஸ்பண்ட் சைட்டு சொல்றீங்களா? ஹஸ்பண்ட் கண்டிப்பா வருவாங்க, பட் ஹஸ்பண்ட் சைட்டு இது வரைக்கும் வந்தது இல்லை. மேபி பார்ப்போம், இன்னும் கூடிய அடுத்த வருட காலங்களில் கூப்பிடுவோன்ட்டுன்னு. சரி, இந்த பெருநாள் 15 நாள் தொடரும் இல்லையா? அந்த 3 நாள் மட்டும் இல்லை, அந்த கொண்டாட்டங்கள் எப்படி நீங்க கொண்டுட்டு போவீங்க அந்த 15 நாளுக்குமே? அந்த 15 நாளைக்கு வந்து நம்ம அம்மா வந்து ஹக்கானால ஹக்கா வந்து 15வது நாள் வந்து செய்ய மாட்டாங்க. அவங்க அந்த ஹொக்கேன் ஆளுங்க தான் அவங்க செய்வாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அதோடு வந்து நம்மளோட சைனீஸ் நியூ இயர் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஆனால் 15வது நாள் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அக்கம் பக்கம் ஹொக்கேன் செலிப்ரேட் பண்ணுறோம், அவங்க கூட போய் சேர்ந்து நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவோம். இருந்தாலும் கூட அந்த நாள் விட்டுப்படக்கூடாது, கொண்டாடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு வயதில் வளர்ந்த காலகட்டம் வேறு, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேறு, எல்லாமே நிறைய மாறிடுச்சு. வளரும் தலைமுறையிலே இந்த சீன புத்தாண்டு இன்னமும் அதே மாதிரி தான் கொண்டுட்டு போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல நிறையவே மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு.
நான் சின்ன பிள்ளையில இருந்து போகிறப்ப வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணின காலம் வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து நல்லா கடைப்பிடிச்சு நாங்கள் இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்து சீன புத்தாண்டு வந்து ரெட் கலர் சட்டை தான் போடுவோம். ஏன்னா அது வந்து ஆங் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ரெட் கலரை தான் போடுவோம். இப்போல்லாம் காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெட் கலர் போடுறதில்ல, கலர் கலராக போடுறாங்க. விதவிதமான கலர் போட்டு சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்போள்ள வளரும் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரத்தை அவளையும் கடைப்பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதெல்லாம் விடுபட்டு போயிருச்சு? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சிவப்பு நிறம் அணியறது இல்லை, அந்த மாதிரி என்ன விஷயங்கள் விட்டுட்டே போய்கிட்டே இருக்காங்க வளரும் தலைமுறை? எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து முக்கியமாக இந்த உடுப்பு கலரு தான். சிவப்பு கலர் வந்து அணியிறது ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ பிள்ளைங்க. இன்னொன்று வந்து சீன புத்தாண்டு வந்து எல்லாரும் வந்து உற்றார் வீடுக்கு போவாங்க, விசிட் பண்ண போவாங்கல்ல. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க, இல்லை மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க. அந்த மாதிரி அன்றைய நாள் வந்து ஆக்சுவலி நம்ம குடும்பத்தோடு கொண்டாட வேண்டிய ஒரு நாள். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப வெளியே இருப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, வீட்டில் இருக்கிறது இல்லை யாரும். ஸோ அது வந்து அவங்க கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு. சரி, உங்களுக்கு மறக்க முடியாத சீன பெருநாள் கொண்டாட்டம்னா எது சொல்லுவீங்க? எனக்கு மறக்க முடியாத சீன பெருநாள் கொண்டாட்டம்னாக்கா கோவிட் வந்ததில்ல. கோவிட் டைமில் வந்து நம்ம ரிஸ்ட்ரிக்ஷன் எங்கேயும் போக முடியாது. ஸோ தாத்தா வீடு நீலாயில் இருக்குது, அங்கே தானே பூர்வீக தாத்தா வீடு. ஸோ அங்கே தானே எல்லோரும் போயிட்டு ஒன்று கூடி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த இயரில் நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா என்னோடய சிப்ளிங்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் கேர்ள்ஸில் எங்கூர் தான். ஸோ நாங்கள் இதுதான் எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து முதல் தடவையாக நாங்கள் சீன பெருநாள் கொண்டாடியது வந்து அப்பா வீட்டில். ஸோ ரவாங்கில் இருக்க அப்பா வீடு. ஸோ அங்கே தான் வந்து அதுதான் எங்களோட வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அங்கே சைனீஸ் நியூ செலிப்ரேட் பண்ணிருந்து. என்னென்னலாம் நாங்கள் சைனீஸ் நியூ செய்வோமோ அதெல்லாம் செஞ்சோம். மக்கான் பசார் செஞ்சோம், எல்லாரும் ரெட் கலர் சட்டை போட்டோம். அம்பாவும் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்தோம். என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் செஞ்சோம். அது ஒரு ஹாப்பினஸ்ஸு, அந்த ஒரு அனுபவம். அப்பா வீட்டில் செலிப்ரேட் பண்ணணுமே, அது ஒரு அனுபவம் எங்களுக்கு. சரி, இந்த வருஷம் என்னென்ன ஏற்பாடுகள் இது வரைக்கும் செய்திருக்கிறீங்க? உண்மையை சொல்லப்போனால் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு இப்போ வந்து சைனீஸ் நியூ இயர் பார்த்திங்கனாக்கா இப்போ நாங்களாம் வந்து எங்கள் பெரியம்மா சின்னம்மா இருக்க அம்மா கூட பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் பொருட்கள் வாங்கி கொடுப்போம். அது வந்து நாங்கள் அது வருடம் அது கொடுப்போம். ஸோ அதெல்லாம் இப்போ இன்னும் வாங்கலை, இனிமேல் தான் போய் வாங்கணும் அதெல்லாம். சரி, ஏதோ ஸ்பெஷல் ஐடியா இந்த வருஷம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா? இதோ ஸ்பெஷல் ஐடியா கேட்டிங்கனாக்கா சாப்பாட்டு வகையில் ஆக்சுவலி ஸ்பெஷல் ஐடியா இருக்குது. இந்த வாட்டி வந்து சைனீஸ் நியூ இயர்க்கு வந்து தாத்தா வீட்டுக்கு வந்து நான் தோசை சுட்டு எடுத்துகிட்டு போகலான் இருக்கிறேன். ஐயா, அதெல்லாம் என்ன ஸ்பெஷல்? பிகாஸ் அவங்க வந்து இந்தியன் ஃபுட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் வந்து சைனீஸ் நியூ இயரில் சைனீஸ் ஃபுட்டு தானே சாப்பிடுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் தமிழ் சமையல் கோழிக்கறி ஆட்டு பெரட்டல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கேன். இந்த வாட்டி சரி தோசை கொஞ்சம் சுட்டு எடுத்துகிட்டு போகலாமேன்னு அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். சரி, அப்படி இப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தா தீபாவளி நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க? தீபாவளி நம்ம தமிழர்கள் பண்பாடு மாதிரி கொண்டாடுவோம். ஆனால் அப்பா வீட்டில் கொண்டாடுறதுனால சீன உற்றார் உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்கல்ல. ஸோ அதில் வந்து சைனீஸ் ஐட்டம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சில சைனீஸ்கள் வந்து அம்மாவோட முக்கியமான அம்மா சைட்டு இந்த வயதானவர்கள்லாம் வந்து உரப்பு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து சைனீஸ் ஃபுட்டு கொஞ்சம் இருக்கும். தமிழ் பாரம்பரியப்படி முக்கியமான என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். சரி, மலேசியாவில் பார்த்தீங்கன்னா சீன பெருநாளாக இருந்தாலும் சரி, தீபாவளி, நோன்பு பெருநாள் எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாள் தான் எல்லாமே. அது எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இறுதி கேள்வி இது. உங்களுடைய பார்வையில் இந்த பெருநாளை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீன பெருநாள் எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறேன்னாக்கா, பெருநாள் வர்றது வந்து நம்ம வருடத்துக்கு ஒரு தடவை தான் வருது. ஸோ இந்த ஒரு நாள் பெருநாள் வந்து ஏன் வந்து எல்லாரும் எங்கே இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து குடும்பத்தோடு ஒன்று கூடி அந்த ஒரு நாளை வந்து சந்தோஷமாக இணைந்து கொண்டாடுனா
கொண்டாடுனா அது ஒரு தனி சந்தோஷம். இன்னொன்று வந்து நம்மளோட பெற்றோர்கள், நம்ம வயதானவர்கள்லாம் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா பெருநாள் வந்தால் எல்லாரும் லீவுக்கு போயிடுறாங்க, எங்கேயாவது யாரும் செலிப்ரேட் பண்ணுறதால ரொம்ப பேர் ஹாலிடேக்கு போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த பெருநாளை வந்து குடும்பத்தோடு வீட்டில் கொண்டாடுனா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஆக ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆரம்பத்திலே நான் சொன்னது போல் நீங்கள் பேசும்போது நான் உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசுகிறது போல் ஒரு அரை மணி நேரமே இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் இந்த சீன புத்தாண்டு பற்றி எங்களோட நிறையவே பகிர்ந்து கொண்டீங்க. வாய்ப்பு இருந்தால் நான் மீண்டும் சந்திப்போம். மீண்டும் எங்களின் அன்பு சீன பிறநாள் வாழ்த்துகள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஆக சீன பிறநாள் கொண்டாட்டம் என்பது நிச்சயமாக அந்த ஓரிரு நாட்களில் முடிவதில்லை. தொடர்ந்து 15 நாட்களுக்கு அந்த கொண்டாட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். எனவே நாட்டு மக்கள் எப்போதும் போல ஒற்றுமையாகவும் ஒன்றிணைந்து இந்த பிறநாளை கொண்டாட வேண்டும் என்ற சிந்தனையோடு விடைபெறுகிறேன். நான் ஜமுனா வேலாயுதம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.